மீது. சரி, ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு என்ன வசனம் சொல்றாரு தெரியுமா? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாயிருப்பீங்க. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? You shall receive power when the Holy Spirit will come upon you. ஆவியானவர் வரும்போது வல்லமை பெற்றுக்கொள்வீங்க. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம், நீங்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டு எனக்கு சாட்சியா இருப்பீங்க அப்படின்னு வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு வல்லமை தேவைதானே? தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளவராய் உலகத்தில் சுற்றி தெரிந்தார். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது அந்த தேவ வல்லமையை நமக்குள்ளே தருகிறார். உங்களுக்கு எந்த வல்லமை தேவை? இந்த ஆவியானுடைய வல்லமை வந்துட்டா நீங்க படிக்கிற இடத்துல, வேலை செய்யற இடத்துல, நீங்க பிசினஸ் செய்யற இடத்துல, ஊழியம் செய்யற இடத்துல சாட்சியான வாழ்க்கை வாழும்படிக்கை செய்வார். அதான் ஆவியானவர் கொடுக்கிற ஒரு வல்லமை. என்ன வல்லமை தெரியுமா? முதலாவது பாவத்தை மேற்கொள்ளுகிற வல்லமை, பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை ஆவியானவர் தருவார். இதுதான் ரொம்ப நமக்கு அவசியம். நம்ம பாவத்தை மேற்கொண்டு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வசிக்கிற இடத்துல சாட்சியாய் வாழுவது. இயேசுதான் இந்த வாழ்க்கையை கொடுக்க முடியும் என்பதற்கு நீங்க சாட்சியாய் இருப்பாரு. அந்த வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவது, பிரச்சனைகள். உலகத்தில் இருக்கிற பாடு, பிரச்சனை, நெருக்கங்கள் வருதில்ல, அதுலதான் நிறைய பேர் சோர்ந்து போறது, பின்வாங்கி போறது, ஜெபிக்க முடியலன்னு சொல்றது. அதெல்லாம் மேற்கொள்ளுகிற வல்லமை தருகிறவர் ஆவியானவர். பிரச்சனையை மேற்கொள்ளுவீங்க. இன்னைக்கு உங்களை தாக்கி கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகளை நீங்க ஜெயிப்பீங்க. அதற்கான வல்லமை தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அந்த வல்லமை கொடுத்து நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க ஜெயம் பெற்றவளா சாட்சியா இருப்பீங்க. மூன்றாவது, பிசாசு, எதிராளியாக சாத்தானை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை. பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமை தருகிறவர் ஆவியானவர். சத்துரு வெள்ளம் போல வரும்போது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் உங்களுக்காக கொடியேற்றுவார். அந்த ஆவியானுடைய வல்லமை உங்களுக்குள்ளே நிறைந்திருந்தா நீங்க பாவத்தை மேற்கொள்ளலாம், பிரச்சனை மேற்கொள்ளலாம், சாத்தானை மேற்கொள்ளலாம், ஜெயம் பெற்றவளா நிற்கலாம். நீங்க சாட்சி உள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டு இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்கலாம். அதுக்கு தான் இந்த வல்லமை தருகிறேன்னு வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களுக்கு என் வல்லமை தருவேன், நீங்க சாட்சியா இருப்பீங்க. இதை விட பெரிய காரியம் என்னது நம்முடைய வாழ்க்கையில? இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நீங்க தாகத்தோட கேட்டா உங்களுக்கு தருவார், விசுவாசத்தோட கேட்டா தருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவரே, எனக்கு இந்த அபிஷேகம் வேணும், இந்த வல்லமை வேணும், நான் பாவத்தை ஜெயிக்கணும், பிரச்சனைகளை மேற்கொள்ளணும், சாத்தானை ஜெயித்து நான் முன்னேறி போகணும், அதுக்கு வேண்டிய வல்லமை தாருன்னு கேளுங்க. இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை